ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். இன்னைக்கு பயங்கரமான மிரட்டலான நியூஸோட நான் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து 2 நாள்ல தங்க விலை 400 ரூபாய் வரைக்கும் கம்மியா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி பை அண்ட் டிப்ஸ், அதாவது விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன் இந்த தங்க விலை குறைஞ்சதுன்னு உங்களுக்கு நேத்தே சொன்னேன். அதாவது ட்ரம்ப் சீஸ் ஃபயர் சொன்னதுனால, அதாவது ட்ரம்ப் போர் நிறுத்தம் சொன்னதுனாலதான் இந்த தங்க விலை குறைஞ்சதுன்னு நேத்தே உங்களுக்கு நான் கிளியரா அப்டேட் பண்ணேன். ஆனா ட்ரம்ப் இது வரைக்கும் சும்மா இருந்துட்டு நேத்து காலையில என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? ஈரானுக்கு டைம் இல்ல, எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, அதாவது எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குன்னு ஒரு சூசகமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட கடற்படை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரானை சுத்தியுள்ள துறைமுகங்கள் அனைத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுல, அதாவது இரும்பு வலையை போட்டு அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. இதனால ஈரானுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து அவங்க தயாரிக்கிற கச்சா எண்ணெய், அதாவது எண்ணெய் ஒரு சொட்டு கூட வெளியே போகாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காங்க அமெரிக்கா. இதனால ஈரானுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்களா, அதை இந்த வீடியோல தான் நான் தெளிவா சொல்ல போறேன். அதே சமயம் இன்னைக்கு காலையில பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல அமெரிக்க பிரதிநிதிகள் அங்க போயிருக்காங்க. இவங்க ஏன் அங்க போனாங்க? ஈரானை சமாதான பேச்சுக்கு கூப்பிடவா, இல்ல ஈரானை பகிரங்கமா மிரட்டவா? இந்த மீட்டிங்ல இருந்து ஒரு புதிய ரகசியமான ஒரு பரபரப்பான தகவல் கசிஞ்சிருக்கு மக்களே. அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அப்புறம் இதை விட முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஈரான் பிடியில் இருக்கிற நம்ம இந்திய 22 மாலுமிகள் அவங்களோட நிலைமை என்னாச்சு, அவங்களோட உயிருக்கு ஆபத்தா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல அந்த ரகசிய மீட்டிங் என்ன ஆச்சு, திங்கட்கிழமை தங்க விலை ஏறுமா இறங்குமா, இது எல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெளிவா வரும் உங்க மொபைல் போன்ல. சரிங்களா? வீடியோவை கதற விடுவோமா? இன்னைக்கு பயங்கரமான அப்டேட்டோட வந்திருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சரிங்களா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். நண்பர்களே, இன்னைக்கு காலையில அப்டேட் படி, அதாவது லேட்டஸ்ட் நியூஸ் படி, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்காரு. அங்க அமெரிக்காவோட பிரதிநிதிகளும் வந்திருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மீண்டும் அமெரிக்கா சீண்டி இருக்காங்க. என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நாங்க அமெரிக்கா கூட ஸ்ட்ரைட்டா பேச மாட்டோம், அதாவது நேரடியா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், நாங்க பாகிஸ்தான் மூலமா தான் தகவலை பரிமாறிப்போம்ட்டு அமெரிக்கா மீண்டும் சீண்டி இருக்காங்க. அதாவது நாங்க தலைகீழா தான் குதிப்போம் அப்படின்ற மாதிரி ஈரான் விடாப்புடியா இருக்கிறாங்க. இதனால அமெரிக்கா ரொம்ப கடுப்புல இருக்காங்க. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, உலக மார்க்கெட்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா போர் மீண்டும் அதிகரிக்கும், அதனால தங்கத்தோட விலை மீண்டும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இந்த உலக மார்க்கெட்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, திங்கட்கிழமை காலையில தங்கத்தோட விலை அதிகமாகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கணிப்பு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், ட்ரம்ப் கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுறேன். ஏன்னா நான் போன வீடியோல எல்லாம் ட்ரம்ப் கலாய்ச்சி பேசியிருந்தேன். அதாவது ட்ரம்ப் வாயிலே தான் வடை சுடுறாரு அப்படின்ற மாதிரி நான் கலாய்ச்சி பேசியிருந்தேன். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா, பயங்கரமான வேலை ஒண்ணு பண்ணிருக்காரு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட கடற்படை ஈரானை முற்றிலும், அதாவது ஈரானோட துறைமுகங்களை முற்றிலும் கைப்பற்றிட்டாங்க, அதாவது முடக்கி வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி, அதாவது ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய அனைத்து துறைமுகங்களையும் நாங்க முடக்கி வச்சிருக்கோம். இதனால ஈரான்ல இருந்து, அதாவது அந்த கடற்பகுதியில இருந்து ஒரு சரக்கு கப்பல், அதாவது எண்ணெய் கப்பல் கூட ஈரான்ல இருந்து சந்தைக்கு வெளியே போக முடியாது. இதனால ஈரானோட பொருளாதாரமே ஆட்டம் காண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காரு. ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா, அதாவது ட்ரம்ப் சீக்கிரட்டா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த துறைமுகங்களை முடக்குனதுனால, அதாவது ஈரானுடைய கச்சா எண்ணெய் வெளியே போகாததுனால, ஏன்னா ஈரானுக்கு அவங்களோட கச்சா எண்ணெய் தான் முதல் மூலதனமே, அவங்களோட பொருளாதாரமே இந்த கச்சா எண்ணெயை நம்பிதான் இருக்கு. அதனால இதை முடக்கிட்டா ஈரானை ஈஸியா பணிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கணக்கு போட்டு சூப்பரா அங்க ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காரு. இதுதான் ஒரு பிசினஸ் மேனோட ஸ்ட்ராட்டஜிக். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ஃபர்ஸ்ட் அவர் பிசினஸ் மேன் தான், அதுக்கப்புறமேட்டு தான் அவர் ஒரு அதிபர். அவரோட பிசினஸ் சீக்ரெட்டை பிசினஸ் மூலையை இந்த இடத்துல பர்ஃபெக்டா சூப்பரா புடிச்சு ஈரானுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காரு. இதனால நம்ம தங்கத்துக்கு என்ன பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய துறைமுகங்களை முடக்கிட்டதுனால கச்சா எண்ணெய் வெளியே வராது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அவங்களோட துறைமுகங்களை, அதாவது எண்ணெய் கிணறுகளை 2 நாள்ல மூட வேண்டிய நிலை வரும். உலகத்துக்கு கச்சா எண்ணெய் கிடைக்காது, பெட்ரோலும் கிடைக்காது. இதனால பெட்ரோல் விலை 150 ரூபாய் கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் தங்க விலை ஏறும் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு நான் கணிச்சு வச்சிருக்கேன்.
சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். தங்கத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில நிலவரப்படி தங்கத்தோட 1 கிராம் 22 கேரட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14,099 ரூபாய் இருக்கு. நேத்து வரைக்கும் நீங்க தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னு பாத்தீங்கன்னா மாறி வரும் இந்த உலக பொருளாதாரம், உலக சண்டையினால தங்கத்தோட விலை கரெக்டா கணிக்க முடியாத அளவுக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கு. அதனால இப்ப வரைக்கும் அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையில பாகிஸ்தான் மீட்டிங்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா தங்க விலை அதிகமாகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு உலக பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இருக்கு. ஈரானும் சும்மா இருக்க மாட்டாங்க, அமெரிக்காவை சீண்டிக்கினே இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால திங்கட்கிழமை நகை எடுக்கிறவங்க திங்கட்கிழமை காலையில பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. உங்க பைனான்சியல் அட்வைசர் கிட்டயும் நீங்க ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிட்டு நீங்க முதலீடு பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு உஷாரா இருங்க. சோ திங்கட்கிழமை வரைக்கும் பொறுமையா இருங்க, கவனமா இருங்க, சேஃபா இருங்க. சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரும். நான் உங்கள ஒருத்தன் தான், சாதாரண ஆளு தான். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சுதான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி நான் சொல்றது பொய்யா இல்லையா நீங்களும் சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. நான் எதனா தவறா சொல்லியிருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இத மாதிரி நீ தப்பா சொல்லிட்டுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்க தயாரா இருக்கிறேன். சரிங்களா? நான் வேற யாரும் கிடையாது, உங்கள ஒருத்தன் தான், உங்க நண்பன் தான், உங்க தம்பி, உங்க சகோதரன் தான். ஏன்னா நான் ஒரு பெரிய பணக்காரனோ வசதியா படிச்சவனோ கிடையாது, ஒரு நார்மலான பர்சன் தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால மேல மேல வர முடியும். உங்களுக்கும் என்னால உதவி பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா அப்டேட் கொடுப்பேன். நான் எந்த நேரத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயாரா இருப்பேன். சரிங்களா? என்ன மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.